யூடியூப்லேயே பார்த்து கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் இந்த செய்தியை நான் கொடுக்குறேன். இது கர்த்தர் கொடுத்த செய்தி நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை நீங்கள் விட்டுருங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்லணும். இந்த கடைசி நாட்களே கர்த்தர் சபையை எச்சரிக்கிறார், எல்லாரும் எச்சரிக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு வளைவு, பார்த்து போங்க, டேஞ்சரஸ் ஏரியா, ஆக்சிடென்ட் ஜோன்லாம் நிறைய எச்சரிப்பு ரோட்டில் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல. அந்த எச்சரிப்பை பார்க்காம போகிறதுனால வர்ற ஆபத்தான வாழ்க்கையே முடிந்து போகிறது. நான் யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன், ஒரு லிஃப்ட்டில் போட்டிருக்கு இந்த லிஃப்ட் இஸ் அண்டர் ரிப்பேர்னு. அவர் அதை பையே திறந்துருக்காரு. திறந்து லிஃப்டே அவருக்கு மண்டையில் விழுந்து அப்படியே செத்து போயிருக்காரு. ஒருத்தர் மீன் பிடிக்க போனானா, மீன் பிடிக்க போகிறவன் அப்படியே மீன் பிடிக்கிறதே தூங்கினானான் வாயை திறந்து வச்சு. அந்த தண்ணியில் இருந்த ஒரு மீன் அவன் வாய்க்குள்ளே போய் அவன் தொண்டையில் சிக்கி அவன் செத்து போயிட்டானான். ஒரு ஆள் ரோட்டில் நடந்து போகிறாராம். 8வது மாடியில் ஒரு ஃப்ளவர் பாட் இருக்குதான், அது எப்படியோ தவறி விழுந்து இவர் தலையில் விழுந்து அப்பவுமே செத்து போயிறான். வாழ்க்கை என்பது நிச்சயமற்றது, மரணம் நிச்சயம். ஆகையால் பிரியமான கர்த்தருடைய வருகையோ அல்லவடால் நாம் ஆண்டோடைய வீட்டுக்கு போகிற நாளோ எதுவாக இருந்தாலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாவற்றுக்குமே ஆயத்தப்படுறவங்க, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை தேவனை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தப்பட்டிருக்கோமா என்கிறதா ரொம்ப முக்கியம். ஆர் ஐ ரெடி டு மீட் யூ காட்? எந்த நேரமானாலும் ஆண்டோடைய வருகை இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, எருசலேம் தான் நம்முடைய கடிகாரம். அந்த கடிகாரத்தை பார்த்தா தெரியும் கர்த்தர் எவ்வளோ சீக்கிரம் வரப்போகிறாருண்டு. எந்த ஆதி காலத்துலேருந்தே வர்றாருன்னு சொல்லியிருக்காங்க. வேதம் முழுவதுலையும் நிற்பாங்க. எபிரேயரில், கொரிந்தியரில், கலாத்தியரில் எல்லாத்துலேயும் ஆண்டவர் சீக்கிரம் வரான்னு சொல்லியிருக்காங்க. எப்போ சொன்னாங்க? முதல் நூற்றாண்டில். நம்ம எங்கே இருக்கிறோம்? கடைசி நூற்றாண்டில் இருக்கோம். அப்போ அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட ஒரு படி அதிகமாக நாம் வாழாவிட்டால் நாம் கைவிடப்படுவோம். சாத்தான் யாரை விழத்தொழலாமோ என்று பார்த்து கொண்டிருக்கிறான். 3 1 நட்சத்திரம் போல் பிரகாசித்தவர்கள் அவர்கள் தள்ளப்படுவார்கள், அல்லது விழுந்துருவாங்க இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் லோகாதிபதியானவன் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி போட்டான். காலத்தின் அருமையினை உணராதபடி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார் என்று சொல்கிறவர்கள், அதை கேட்டவர்கள், அதை விசுவாசிக்கிறவர்கள், அவருக்காக வாழ வேண்டும் என்று ஒரு துடிப்போடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த எச்சரிப்பின் செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும். அது கட்டாயம் நீங்கள் பின்பற்றி தான் ஆக வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை இருக்க கட வேணும். நான் பரவாயில்ல, நல்லா ஜெபிக்கிற ஒரு ஆள், நல்லா பாடுற ஒரு ஆள், நல்ல பிரசங்கம் பண்ணுற ஒரு ஆள், நல்லா கொடுக்குற ஒரு ஆள், நான் எங்கே விழ போகிறேன்? நான் ஒன்றும் விழமாட்டேன். இப்படி சொல்கிறவங்க தான் முதல்ல விழுறாங்க. தன்னை நிற்கிறேன் என்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை இருக்கிறவன். எச்சரிக்கை, வார்னிங் சைன். எல்லா இடத்துலையும் வார்னிங் சைன் இருக்குது. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கர்த்தர் வார்னிங் சைன் கொடுத்துருக்கிறாரு. நிற்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சொந்த ஆங்காரத்தில் சுயபலத்தில் நிற்கிறவங்க விழுந்து போவாங்க. Can you see the warning sign in your word of God? நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆசீர்வதிப்பார், அரவணைப்பார், பராமரிப்பார், பாதுகாப்பார், உயர்த்துவார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எச்சரிக்கையாயிரு என்று சொன்ன வசனத்தை சற்று சிந்தித்தானால் நலமாயிருக்கும். பிரியமான நிக் வெலாண்டோ என்கிற ஒரு நபர் இருக்கிறார் அமெரிக்காவில். மிகவும் சிறந்தவர். எப்படி என்றால் அவருடைய தாளந்து என்ன தெரியுமா? ஆழமான படுகுழி, அதுக்கு மேலே ஒரு கம்பி போட்டிருக்கோம், அந்த கம்பியில் நடப்பார். இன்னும் சொல்ல போனால் நயகரா ஃபால்ஸ், அதுக்கு மேலே ஒரு கம்பி போட்டு அந்த கம்பியில் அவர் நடப்பார். நான் நயகரா ஃபால்ஸ் போயிருக்கிறேன். 10 அடி தள்ளினாலே இழுத்துக்கும், அப்படிப்பட்ட கரண்ட் அந்த நயகரா ஃபால்ஸில் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே கம்பியை கட்டி நான் நடப்பேன்னு இவர் சொல்கிறாருன்னா அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அவர் கம்பியில் ஏறினோன்னு கத்துவாங்களாரு, நீக் யூ கேன் மேக் இட், நீக் யூ கேன் மேக் இட், ஒன்றால் முடியும்னு எல்லாம் கை தட்டுவாங்க. அவர் ஒருத்தருமே சத்தம் போடக்கூடாது. நான் நடந்து முடிஞ்ச பிறகு சத்தம் போடுங்க. ஏன் தெரியுமா? அந்த கம்பியில் நடக்கும் பொழுது அவருடைய தந்தை அந்த பக்கத்தில் இருந்து அவருக்கு சொல்லுவார், நிக், வலப்பக்கம் காத்தடிக்கு ஜாக்கிரதையாயிரு, இடப்பக்கம் வளையாத, எப்படி அவர் சொல்லுவார். அதை கேட்டால் தான் இவர் அதில் நடக்க முடியும். ஆனால் யாரும் சத்தம் போடாதீங்க. வெற்றிகரமாக நடந்து அந்த பகுதியில் போகணுன்னு எல்லோரும் கை தட்டுவாங்களாம். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய வாழ்க்கை ஒரு கம்பியில் நடக்கிறது போல் ஒரு வாழ்க்கை.
எந்த நிமிடத்துலாம் கூட நம்ம கீழே விழலாம். ஆனால் விழாமல் நம்ம இருக்கணும்னா அப்பா குரலை கேட்கணும். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை கேட்க வேண்டும் என்றால் அமைதியான ஒரு வேளை உனக்கு தேவை. இன்று அநேக குரலை நாம் கேட்டு 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 ஆண்டோடைய குரலை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். கேன் யூ ஹியர் காட்? அந்த வேவ்லேருந்தில் வரணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவருக்கு ஒரு வேவ்லேருந்து இருக்குது பாருங்க. எங்கள் மியூசிக் இருக்குது, கேட்கல. ஏன் தெரியுமா? டியூன் பண்ணால் கேட்கும். அதுபோல் ஆண்டவர் பேசுறதை கேட்கணுன்னா உன் இதயத்தை நீ டியூன் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இடையில எந்த குரலும் வரக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷனே வரக்கூடாது. நோ டிஸ்ட்ராக்ஷன், ஜீசஸ் அட்ராக்ஷன். அப்படி இருந்தால் தான் ஆண்டோடைய குரலை நீங்கள் கேட்க முடியும். சரி, இப்போ ஆண்டவர் ஒரு நாள் 4ஆம் ஜாமத்தில் கடலில் நடந்து வந்தார். அது ஆபத்தான நடந்து வந்தார். சீடர்கள்லாம் அமல போகிறோம் ஐயரே என்று கதறும் ஒரு வேளை. அவன் நடந்து வரும்பொழுது எப்பொழுது அலை அடிச்சிருக்கும், எவ்வளோ அலை அடிச்சிருக்கும். அவன் பேதுரு சொல்லுவான், நீங்கள் தானா? அப்போ நானும் வரேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, நீங்கள் தானா? அப்போ நானும் வரேன். எங்கள் அப்பாவால் கடல் மேலே நடக்க முடியும்னா எனக்கும் நடக்க முடியும். அப்படி நடக்க வேண்டும் என்றால் அவர் சொன்ன ஒரு குரலை நீ கேட்க வேண்டும். அது என்ன? வா. அந்த கடல் அலைகள் மத்தியில், இறைச்சல் மத்தியில், புயல் காற்று அடிக்குது, சுனாமி அடிக்குது. அந்த சுனாமி மத்தியில் வா என்று சொன்ன ஆணுடைய குரல் காதுகளை விழுந்திருக்கு. கேன் யூ ஹியர் காட்? இந்த காலவேளையில் புயல் அடிக்கிற உன் வாழ்க்கையில் அவர் உன்னை கூப்பிடும் குரல் உனக்கு கேட்கிறதா? அலைகள் அடிக்கிறது. என்ன அலை? பாவமாகிய அலை, வியாதியாகிய அலை, மரணமாகிய அலை, பண ஆசை, உலக ஆசை, சிற்றின்பம், எல்லா அலையும் அடிக்குது. இந்த அலை மத்தியில் வா என்று சொன்ன ஒருவருடைய குரல் உன் காதிலே கேட்கிறதா? அவர் வா என்று சொன்னபோது இவன் கடலில் இறங்கிட்டான், துணிச்சலில் இறங்கிட்டான். எப்படி இறங்கினா? வா என்று சொன்னவர் என்னை விடுவிக்க வல்லவர், வா என்று சொன்னவர் என்னை நடக்க வைக்க வல்லவர், வா என்று சொல்லவர் என்னோடு கூட இருக்கிறவர், அமிழ்ந்து போகாதபடிக்கு என்னை காக்க வல்லமை உள்ளவர். கடல் மேலே நடந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. கடல் என்பது உலகம், தண்ணீர் என்பது உலகம், உலகத்தினுடைய சிற்றின்பம் உன்னை அழைக்கும். வா என்று சொன்னோடைய குரல் இருந்தால் அந்த தண்ணீர் மேலேயே நீ நடப்ப. அல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன், அக்கினியில் நடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் என்னோடு கூட இருந்தா நான் அமிழ்ந்து போகவே மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் ஒரே வினாடியில் அவன் தண்ணியை பார்க்குறான். ஆண்டவரை பார்த்த கண்கள் தண்ணீரை பார்க்கக்கூடாது. ஆண்டவரை பார்த்த கண்கள் சினிமாவை பார்க்கக்கூடாது. ஆண்டவரை பார்த்த கண்கள் சிற்றின்பத்தை பார்க்கக்கூடாது. ஆண்டவரை பார்த்த கண் பண ஆசையை பார்க்கக்கூடாது. ஆண்டவரை பார்த்த கண்கள் இந்த உலகத்தின் புகழை பார்க்கக்கூடாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் மேல் கண்களை வைத்து விடு. அவர் மேல் கண்களை, லுக்கிங் அன்டு ஜீசஸ் தி ஆத்தர் அண்ட் தி ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். விசுவாசத்தை துவக்குறோம் முடிக்கிறோம் ஐயா இயேசுவை பாரு. வேறு யாரையும் பாரு. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒலிம்பிக்கில் ஒருத்தன் ஓடிட்டே இருந்தான், நம்பர் 1 ஓடிட்டு இருந்தானா. திடீர்னு ஒருத்தன் விழுந்தானா. விழுந்தவனை பார்த்தான் பாருங்க, பின்னால் வந்து முன்னால் போயிட்டான். விழுந்து கிடக்கிறவனை பார்க்காத, முன்னால் நிற்கிற ஆண்டவரை பாரு. உன்னுடைய வெற்றி மேடையை பார், வெற்றி மேடையை பார். உனக்காக ஒரு கோல், உனக்கு ஒரு வெற்றி மேடை இருக்குது, ஓடு. பின்னானவர்களை மறந்துரு, முன்னால் நினைத்து பரம அலைவிப்பு பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடு. பிரியமான ஃபர்கெட் த பாஸ்ட். உன் வருங்காலத்தை நினச்சி வருந்திட்டு இருக்க அவசியம் இல்லை. let the past is past, regain a new future. கடந்ததை நினைத்து வருந்தாதே, இருக்கும் காலத்தை கழுவியடு. இயேசுவுக்கு வாழ்க்கையிலே வழிவிடு, முன்னேறு. no turning back. the cross before me, the world behind me, no turning back. சிலுவை முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கேன், பின்னோக்கே நான் பின்னோக்கேன். ஹalleluya, ஹalleluya. பின்னோக்கே நான் பின்னோக்கேன், நான் பின் வாங்க மாட்டேன். மூவ் ஆன் பிரதர்ஸ், மூவ் ஆன் சிஸ்டர்ஸ், மூவ் எ லிட்டில் க்ளோசர், டேக் எ ஸ்டெப் ஃபார்வர்ட். முன்னேறு நண்பனே, முன்னேறு. பின் வாங்காத, பின் வாங்காத. ஹalleluya, ஹalleluya. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். 1 Corinthians chapter 1 verse 8. அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக.
அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்கள் சில முறுமுறுத்து சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல் நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவெல்லாம் திஷ்டாந்தங்களாய் அவைகளுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. இப்படி இருக்க 1 கொரிந்தியர் 1 8, 9, 10, 11 தன்னை நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் வீழ்றது கூட பரவாயில்ல, எழுந்து ஓடிக்கலாம். ஆனால் ஆவிக்கு ரஜியில் விழுறது பாருங்க, இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஆண்டவர் சொன்னார் ஆதாமை பார்த்து, பாவம் செய்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். அவன் செத்தானா இல்லையே? உயிரோடு இருந்தானே. அவன் எப்படி செத்தான்? அவனுக்கு ஆவி செத்து போச்சுங்க. அவனுடைய ஆவி செத்து போச்சு. பிரியமான கர்த்தரே, பாவத்தின் சம்பளம் மரணம். உடைய ஆவி செத்துனா டெட் மேன் வாக்கிங், டெட் மேன் டாக்கிங், டெட் மேன் சிங்கிங். ஆமாம், செத்தவன் பாடுறான், செத்தவன் நடக்கிறான், செத்தவன் வாழ்கிறான். நடைபணமாய் வாழ்கிற மக்கள் யாருங்க? வாழ்கிறவங்க கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படி சொல்கிறவங்க தான் வாழ்கிறவங்க. என் ஜீவன் கிறிஸ்து, ஹல்லேலூயா, எனக்குள்ளே கிறிஸ்து, அதுதான் என் நம்பிக்கை. கிரைஸ்ட் இன் மீ இஸ் a hope of glory. எனக்குள்ள இயேசு இருக்கிறார் என்பதே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. நெஞ்ச தொட்டு சொல்கிறேன், இருக்காரா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இருக்கிறாரா? திங்கக்கிழமை போயிடுறாரா? திங்கக்கிழமை போயிடுறாரா? அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவாரா? திரும்ப வருவாரா? இப்படி வந்துட்டு 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 போகிற ஆண்டவர் நான் கிடையாதுங்க, நம்ம ஆண்டவர் கிடையாதுங்க. இதோ வாசலண்டை நின்று கதவை தட்டுறேன், நீ திறந்தா உள்ள வருவேன், வெளியே போவேன்னு சொல்லுங்க. என் ஆண்டவர் விருந்துக்காரருங்க. என் ஆண்டவர் விருந்துக்காரர் இல்லைங்க, அவர் சொந்தக்காரர். அல்லேலூயா. வந்தால் போக மாட்டார். அல்லேலூயா. அதுக்காக தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கி நான் வாசித்த ஒரு வசனம் 118 சங்கீதம். எடுத்தவங்க நீங்களும் சேர்ந்து வாசிங்க. 118 சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். 118 சங்கீதம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ என்னை கீழே தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இந்த தள்ளுற ஆசாமி யாருங்க? அதான் சாத்தாங்க. எப்படியா உன்னை தள்ளலான்னு பார்க்குறான். ஏன்னா ஆண்டவர் அவனை தள்ளிட்டார். அதனால் அவன் தள்ளப்பட்டவனால நம்ம தள்ளலான்னு அவன் நினச்சிட்டே இருக்கான். 28 எசேக்கியேல் 28 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உன்னை தேவனுடைய பர்வத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களினுடைய இராதபடிக்கு அழித்து விடுவேன். ஆண்டவர் தள்ளினார். இந்த சாத்தான் லூசிபர் அழகானவன், அநேக கற்களினால் அலங்கரிக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்ட செரிஃப், ஆண்டவருக்கு முன்னாலே நின்றுட்டு இருந்தவன். ஒரு நாள் ஒரு ஐடியா வந்துதான், ஏன் எல்லாரும் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, என்னையும் கொஞ்சம் ஆராதிக்கட்டும். அவன் நினச்ச மாத்திரத்தில் ஆண்டவர் அவனை கீழே தள்ளிட்டாரான். என்ன தள்ளினாரு? அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தூதனாக இருந்தவன் சாத்தானாய் தள்ளப்பட்டான். அவன் என்னைக்கு சாத்தானா வந்தானோ அன்னையிலேருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை தள்ளணும்னு அவன் ரெடியாக இருக்கான். ஏன்? அவன் செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அந்த வேலை என்ன தெரியுமா? ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னையும் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவர் ஆராதிப்பதற்காகவே தெரிந்து கொண்டார். அவர் ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பார்கள். அது மட்டுமல்ல, வேத வசனம் சொல்கிறது ஆராதனையிலே தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்போ சாத்தான் சொல்கிறான், நான் தானே ஆராதனை செஞ்சுட்டு இருந்தேன், என்னை கீழே தள்ளிட்டு இவங்களை வச்சு நீங்கள் ஆராதனை பண்ணுறீங்களா? பாருங்கள், நான் அவர்களை கீழே தள்ளுவேன். அதுதான் சாத்தான் நம்ம தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள், சாதாரண குச்சின்னா தள்ளிடலாம், சாதாரண பிளாஸ்டிக் சேர்னா தள்ளிடலாம். ஆனால் இந்த பெரிய ஸ்டேஜை தள்ள முடியுமா உங்களால்? முடியாதுங்க. எவ்வளோ வெயிட் ஏறுறீங்களோ அவ்வளோ தூரம் சாத்தான் உங்களை தள்ள முடியும். அல்லேலூயா. வெயிட் ஏறுனா சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரியாணியில் வெயிட் ஏறுறது கிடையாது. கர்த்தருடைய வசனத்தால் நிரப்பப்பட்டு பலப்படுத்தப்பட்டவங்க, சிறப்படுத்தப்பட்டவங்க, உறுதிப்படுத்தப்பட்டவங்களை யாருமே தள்ள முடியாதுங்க. ஆமாம், எப்பக்கம் நான் நெருக்கப்படுகிறேன், நான் விழவில்லை. ஏன்? எப்பக்கம் நெரும்பினா விழ மாட்டாங்கல்ல. எங்கே ஒருத்தன் தள்ளுவான், இங்கே ஒருத்தனும், முன்ன ஒருத்தன் கீழ்ப்பினாலும் நான் நெருக்க 4 பக்கம் தள்ளனா எங்கெங்க விழ போகிறோம்? அதான் வேதம் சொல்லுது, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் வீழ்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறீங்க சிஸ்டர்? எல்லா பக்கமும் எனக்கு கஷ்டம். சோத்திரம் போடுங்க, எல்லாம் ஒரு சோத்திரம் போடுங்க. சோத்திரம்.
எல்லா பக்கமும் கஷ்டம் சிஸ்டர். பண கஷ்டம், மன கஷ்டம், மான நஷ்டம், வீட்டில் கஷ்டம், வேலையில் நஷ்டம், கணவன் நஷ்டம், மனைவி நஷ்டம், பிள்ளை நஷ்டம், பிரஸ்தாபம் எல்லாம் நஷ்டம். அதற்கு மகிமைப்படுதுங்க. எப்பக்கமும் நெருக்கப்பட்டு நீ மடிந்து போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டால் நீ விழுந்து போவதில்லை. நெருக்கத்தில் இருக்கிற உன்னை விசாலத்தில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒரு வசன வாசத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னாகமம் 23ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை நாம் திருப்பிக்கொள்ளும். என்னாகமம் 23ஆம் அதிகாரம். பிலேயாம் என்பவன் தேவனுடைய தீர்க்கன். அப்படி இருந்தும் தேவனத்தை சபிக்கும்படி பாலாக்களத்தில் பணத்தை வாங்குகிறோம். நான் சபிக்கிறேன். பாலாக்கு ஏன் இவங்களை சபிக்கிறதுக்கு பிலேயாம கூப்பிடுறான்? இவங்க படைப்பலத்தால், புயபலத்தால், யானைப்படை, குதிரைப்படை, எத்தனை படை இருந்தாலும் இப்படையை வெல்ல முடியாது என்று அவன் அறிந்திருந்தான். உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது, அடுத்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒல்லியாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்க்கறதுலே ஒல்லியாக இருக்கலாம், ஆனால் உனக்குள்ளே இயேசு இருக்கிறபடியால் நீ பெரிய ஆள். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, பெரியவர் எனக்குள்ளே. பெரியவர் எனக்குள்ளே இருந்தா சின்னவன் என்ன பண்ண முடியும்? பிலேயாம் பாலாக்கை நோக்கி, நீ எனக்கு 7 பலிபீடம் கட்டு, 7 காளை கொண்டு வா, 7 ஆட்டுக்கடை, 7 பரிபூர்ணமாக இவர் பலிபீடத்தில் கட்ட சொல்கிறார். எதுக்கு? அந்த ஜனங்களை நான் சபிக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ எனக்கு நிறைய பணம் கொடு, எனக்கு நிறைய புகழ் கொடு, எனக்கு பிரஸ்தாபத்தை கொடு. நிறைய கள்ள தீக்கதை இருக்கிறாங்கங்க. பணம் கொடுத்தா நல்லதாக சொல்லுவாங்க, பணம் கொடுத்தா கெட்டதாக சொல்லுவாங்க. இப்போ நிறைய தீக்கசல் இருக்காங்க. அரையணா ஒரு அண்ணாக்கு வாங்கலாம். அந்த காலத்தில் என் காலத்தில் அண்ணா இவங்க அரையணா ஒரு அண்ணாக்கு அண்ணா தீக்கதரிசியை வாங்கிடலாம். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த தீக்கதரிசிகள் எத்தனை வந்தாலும் உன்னை சபிப்பதற்கு கர்த்தர் இடம் கொடுப்பதில்லை. பிள்ளையாம் ஆண்டவரை போய் கேட்குற, ஆண்டவரே இந்த ஜனங்களை சபிக்கலாமா என்று கேட்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, 8ஆம் வசனம். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? 23ஆம் அதிகாரம் 8-9 வசனம். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றிலிருந்து அவனை பார்க்கிறேன். இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். வாசிங்க பார்க்கலாம். ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாக. ஏன் பிலேயாம் இந்த ஜனத்தை சபிக்க முடியல தெரியுமா? அவங்க தனியாக இருப்பாங்க, ஜாதிகளோட கலக்க மாட்டாங்க, உலகத்தோட கலக்க மாட்டாங்க, இந்த உலகத்தின் சிற்றின்பத்தோடு கலக்க மாட்டாங்க, உலகத்துடைய நாகரீகத்தோடு கலக்க மாட்டாங்க. ஆகையாவ தான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை நான் சபிக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை மந்திரம் பண்ணாலும், எத்தனை சூனியம் வச்சாலும், எத்தனை பேர் உங்களை சபிச்சாலும், அந்த சாபம் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா நீங்கள் தனித்து வாசம் பண்ணணும். ஹல்லேலூயா. என் மகன் எப்போ கேட்பேன், என்னம்மா உங்களுக்கு லோன்லியாக இருக்க தான் பிடிக்குமா? கொஞ்ச நேரம் கடைக்கு போனான்னா, கொஞ்ச நேரம் ஹோட்டலில் சாப்பிட்டானா, பீச்சுக்கு போனானா. ஆனால் நான் சொன்னேன், தனித்து வாசம் பண்ணும் மந்தை அது இனத்தோடு சேராத மந்தை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, நேற்றுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இல்லைன்னா அந்த ட்விட்டர் இதெல்லாம் பார்த்தேன். சினிமாக்காரன் மாதிரி ஆடுறாங்க, சினிமா பாட்டுக்கு ஆடுறாங்க. சபையில் வந்து கம்யூனியனுக்கு கையை நீட்டுறாங்க. நீங்களே நினச்சி பாருங்கள். நான் கண்ணால் பார்த்தேன். சினிமாக்காரன் போல் சினிமா பாட்டுக்கு ஆடுறது. அவங்களோட இன்ஸ்டாகிராம் தெரியாது, ஃபேஸ்புக், அதை நான் பார்த்தேன். ஆனால் எங்கே வந்து கம்யூனியன் எடுக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு நான் ஃபோன் பண்ணேன், கிறிஸ்தவர் ஆள், கம்யூனியன் எடுக்கிற ஆள். சினிமா பாட்டு வருது அதில், அந்த பாட்டில் செல்ல என்ன வருது? சினிமா பாட்டு வருது. அடே, இத்தனை அழகான பாட்டு, கிறிஸ்தவ பாட்டு இருக்கிற சமயத்தில் நான் காதை இப்படி வைப்பேன். எனக்கு கிட்ட வைக்க முடியாது, சினிமா பாட்டு உள்ளே வருது. நான் இப்படி வச்சா நான் அந்த குறிப்பிட்ட நபரோட பேசணும்னு நான் இப்படி வைப்பேன். எதுக்கு நான் சொல்கிறேன் தெரியுமா? இப்படி உலகத்தோடு சம்பந்தம் கலக்கிற மனுஷனாக இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொல்கிறவா, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக பண்ணுவார். எப்பொழுது தெரியுமா? உலகத்தோடு உனக்கு சம்பந்தம் இல்லை. இந்த உலக சிநேகம் ஆண்டவருக்கு விரோதமான பகை. உலகத்தை நேசிக்கிறவன் ஆண்டவருக்கு நண்பனாக இருக்க முடியாது, என் வேதம் சொல்கிறது. பிரியமான, உலகத்துக்கு ஒத்தம் வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் மறுபமாகணுங்க. இந்த கம்யூனியன் எடுக்கச்சுமே ஜாக்கிரதையாக இருங்க. கம்யூனியன் என்ன தெரியுமா? சொந்த ரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை கர்த்தர் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா.
கல்யாணத்துக்கு உடன்படிக்கை பண்ணுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும். 10 வருஷம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் உன்னோடு ரத்தத்தில் உடன்படிக்கை பண்ணுறாரு பாருங்க, மரணம் வரையில் மரணத்திற்கு பகை உன்னை விட்டு விலக மாட்டான், உன்னை கைவிட மாட்டான். உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கத்தர் பிள்ளையாக இருக்கீங்களா, நடிகை மாதிரி இருக்கீங்களா? ஆண்டவர் இயற்கையாகவே உனக்கு அழகு கொடுத்துருக்காரு. ஆண்டவர் மூக்கை திருப்பி வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஒரு பையன் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசுனா, நான் பாஸ்டர் எனக்கு பொண்ணு பார்த்துட்டுவேன். அந்த பாஸ்டர் தான் பொண்ணு பார்க்க போயிருக்காரு. அவன் வந்தவனுக்கு நான் பாஸ்டர் மூக்கு எப்படி இருக்குது பாஸ்டர்? அந்த பாஸ்டர்னாரா இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது, திருப்பி வச்சா எப்படி இருக்கும்? என்ன அழகான கண்கள் கத்தர் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் எத்தனையோ மிருகத்தை பார்க்குறீங்க, சிரிக்கிறது மனுஷன் மட்டும்தான், சிரிக்கிறது மனுஷன். இவ்வளோ ஆண்டவர் அழகு கொடுந்தும் அலங்கோலமாய் போகிற மக்களை நான் பார்க்குறேன். அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவை கிடையாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையாக, உன்னுடைய அழகை ஏசப்பா பார்க்கட்டும், உன் முகத்தின் அழகை ஏசப்பா பார்க்கட்டும். உனக்கு எவ்வளோ அழகு கர்த்தர் கொடுத்துருக்கிறார் பாருங்கள். எல்லா நடிகரும் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நடிகர் சொல்கிறார், கோடி கோடியாக நான் சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்கு 5 நிமிஷம் நிம்மதி இல்லைன்னு சொல்கிறாரு. 1000 கோடி செலவழித்து அம்பானி வீட்டில் கல்யாணம். அந்த பையன் சொல்கிறான், சாட்சி, என்னுடைய வாழ்க்கை மலர்படுக்கை இல்லை, முட்களைத்தான் நான் பார்த்தேன் என்று. இத்தனை கோடி பணம் இருந்தும் அவன் வாழ்க்கை ஒரு முள்ளாகத்தான் இருந்திருக்கிறது. பணமானது அவனை ரோஜா மலராக மாற்றவில்லை, அவனை முள்களை தான் கொடுத்துருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, உனக்கு தேவை ஆண்டோடைய அழகு. உன்னை பார்க்கையில் ஜனங்க சொல்லணும், இயேசுவை பார்த்த மாதிரி இருக்குதே அப்படி சொல்லணும். நான் என்னை பற்றி ஒன்றும் பெருமிதமாக ஒன்றும் சொல்லலை, வெள்ளை சரிதான் கட்டியிருக்கேன், இப்படி தான் ஆப்பிரிக்காலும் போய் கட்டுவேன், இப்படி தான் சப்பல் போடுவேன், பெரிய 6000 பேர் பேசுகிற கோயிலில் நல்ல நடிகைகள் மாதிரி இருக்கிற பெண்கள் மத்தியில் நான் பேசுவேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தடவை ஏற்பட்டு போசமே அங்கே ஒரு ஆள் கேட்பாங்க, கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுறீங்களான்னு. நான் கேட்பேன், நான் பிரார்த்தனை பண்ணேன்னு உங்களுக்கு எப்படி தெரியணும்? உங்களை பார்த்தாலே தெரியுதுங்க நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னு. உன்னை பார்த்து 4 பேர் கேட்கணும், உன் வேலை ஸ்தலத்தில் கேட்கணும், நீ போகிற இடத்துல கேட்கணும். நீ யார்? வேதம் சொல்கிறது, அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசம் பண்ணுவார்கள். Dare to be different, be like Daniel. எல்லாரும் ராஜா பார்த்து ஜெபம் பண்ணுறாங்க. இவன் 3 தடவை ஜன்னலை திறந்து வச்சு 3 மணி எப்பொழுதும் ஜெபிப்பது போல் அவன் ஜெபம் பண்ணான். மாயமாலம் கிடையாதுங்க. அத்திமரம் போல் எத்தனை பேர் வாழ்கிறார்கள். பார்க்க அழகாக இருந்தது அத்திமரம், ஆனால் கிட்ட போனால் கனியே இல்லை. கனி கொடாத மரமெல்லாம் வெட்டப்படும். கேன் காட் see the fruit in your life? உன் வாழ்க்கையில் கனியை பார்க்க முடியுமா? சாதரக்கு மிஷ் அபேத்நேகோ எல்லாரும் பொச்சலை வணங்குறாங்க. மியூசிக் அஸ் அட்ராக்ஷன். ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனும் பாவியலுக்கு அட்ராக்ஷனுமாக இருக்கும். எல்லாம் வாசிக்கிற அந்த மியூசிக்கில் எல்லாம் கீழே வெளிவாக 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஜாதிகளோடு கலவாதவர்கள் அல்ல, சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த ஜாதியோடு கலவாதவர்கள். அந்த ராஜா கேட்குறாரு, இங்கே பாரு, எல்லாரும் வணங்கையில் நீயே வணங்க மாட்டார். ஐம் டிஃப்ரெண்ட், டேட் டு பி டிஃப்ரெண்ட். எல்லார போல் ஊரோடு ஒத்து ஓடணும். செத்த மீன் தன்னோட்டத்தில் போகும், ஊரோடு இருக்க மீன் எதிர்நீச்சல் போடும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, ஊரோடு ஒத்து ஓடுற வாழ்க்கை நமக்கு கிடையாதுங்க. ஊருக்கு எதிராக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னார், என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், சிலுவை எடுக்க வேண்டும், அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும். கொஞ்சம் பேர் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க, கொஞ்சம் பேர் குட் ஃப்ரைடே கிறிஸ்தவங்க, கொஞ்சம் பேர் ஈஸ்டர் கிறிஸ்தவங்க, கொஞ்சம் பேர் 1ஆம் தேதி கிறிஸ்தவங்க. நீங்கள் என்ன கிறிஸ்தவங்க? 24 மணி நேரமும் நான் கிறிஸ்தவன். என்னிடத்துல மாற்றம் ஒன்றுமில்லை. வீட்டில் பார்த்தாலும், தெருவில் பார்த்தாலும், வேலை ஸ்தலத்தை பார்த்தாலும் அப்படியே தான் அவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட எந்த மாற்றமும் இல்லை. அப்படி உன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஜாதிகளோடு கலவாதவர்கள், நான் திரும்ப அதை சிந்தித்து பார்த்தேன். ஜாதிகளோடு கலவாதவர்கள், டேட் டு பி டிஃப்ரெண்ட். உன் வீட்டில் ஒரே சத்தமாக இருக்கும், ஜெபிக்கிறதுக்கு சூழ்நிலையே இருக்காது. ஆண்டவர் தான் சொன்னார், அறை வீட்டுக்குள் போய் கதவை சாத்தி நீ அங்கே இருந்து என்னை கூப்பிடுன்னு சொன்னார். ஏன் கதவை சாத்த சொன்னார்? வெளியே ரொம்ப சத்தம் கேட்கும். அல்லேலூயா. ஐயோ தாத்தா வந்துட்டார், பாட்டி வந்துட்டார், மாமா வந்துட்டார், அத்தை வந்துட்டார், எல்லாரும் வந்துட்டார். ஐயோ அந்த டிவியில் இது ஓடுது, ஐயோ இங்கே ப்ரெஷர் குக்கர் விசில் அடிக்குது. இதெல்லாம் சம்பந்தம் கலவாமல் 1 மணி நேரம் கர்த்தரோடு செலவழிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா.
அல்லேலூயா. 1 மணி நேரம் எனக்காய் நீ செலவழிக்க மாட்டாயா என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்காக தான் வாழ்கிறேன்னு சொல்லுவாங்க. உமக்காகத்தான் வாழ்கிறேன், என் வாழ்க்கை உமக்காக. 10 நிமிஷம் கொடுக்க முடியல, இவங்க ஆண்டவருக்காக வாழ்கிறாங்களா? கேன் யூ ரிமெம்பர் a time you knelt down 1 hour and spend time with God? எங்கள் ஃப்ரெண்டோட 5 மணி நேரம் இருந்தாலும் நேரம் போனதே தெரியலன்னு சொல்லுவாங்க. 5 மணி நேரம் டிவி பார்த்தா நேரம் போகிறதே தெரியல. 3 மணி நேரம் யூடியூப் பார்த்தா நேரம் போகிறதே தெரியல. கோயிலில் வந்தால் எப்படா முடியும்? அதுலேயும் செல்ஃபோனில் கொஞ்சம் பார்க்கலாமா? போர் அடிக்கலை. ஹோலி லைஃப் போர் அடிக்கா? ஹோலி லைஃப் இஸ் அ ஜாலி லைஃப். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவளுக்கு ஆனந்தத்தில் அபிஷேகம் ஆண்டவர் கொடுப்பார். ஒரு வேறுபாட்டின் ஜீவிய நமக்கு தேவை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அது உங்களுக்கு தான் தெரியும். எதை விட்டு நீ விடணும், எதை வெறுக்கணும், எதை விடணும் உனக்கு தான் தெரியும். சில பழக்க வழக்கத்தை விடணும், பாவ பார்வையை விடணும், ஒரு சோக்கடிக்கிற வீணாக நேரத்தை செலவழிக்கிறத விடணும். மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக கணக்கு கொடுக்கணும். தெரியுமா? மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் பரலோகத்தில் மைக்ரோஃபோனில் கேட்குறதாம். எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. ஆலயத்தில் அருமையாக உட்காந்துருக்கணும். ஆண்டவர் சொல்வார், ஏய் வெள்ளிக்கிழமை ஒரு ஜோக் அடித்த பாரு. அதை நான் கேட்டேன். ஆண்டவர் சொல்வார், நான் கேட்டேன், எப்படி நோக்கு அடித்தா? என்ன ஜோக் அடித்தா சொல்லு. ஆண்டவர் சகலத்தையும் கேட்கிறார், சகலத்தையும் அறிகிறார், சகலத்தையும் பார்க்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. யாரையும் மறைத்து எதுவும் நீ பண்ணலாம், ஆனால் ஆண்டவரை மறைக்க முடியாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி டிஃப்ரெண்ட். ஆகவே தான் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமாற மனமுத்தன் இல்லை, சொல்லியும் செய்யாதிருக்கிறவர்களை இவளை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன். ஏன்? ஜனத்தோடு கலவாத ஒரு ஜனம். அல்லேலூயா. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரோடு இருக்கிற? என் ஃப்ரெண்டு. நான் ஆப்பிரிக்காவில் சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஷிப் கேட்ச் பேர், கோட்ஷிப். கோட்ஷிப் காட்ச் பேர், அது ஹார்ட்ஷிப். நீ ஃப்ரெண்டாக இருப்ப, அப்புறம் ரொம்ப நெருங்கி போய் அது உனக்கு கோட்ஷிப் ஆகும், அதுக்கப்புறம் ஹார்ட்ஷிப் ஆக முடியும். என் 3 ரிங் வச்சிங்கள, என்கேஜ்மெண்ட் ரிங், வெட்டிங் ரிங், தென் இஸ் சஃபரிங். அவ்வளோதான். உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கும், வெட்டிங் இருக்கும், அடுத்த சஃபரிங் தான் இருக்கும்னு. நான் சவுத் ஆஃப்ரிக்காவில் நான் பேசுவேன். என்னை கேட்டுக்கொண்டு, உன் நண்பன் யாரென்று சொல், அப்பொழுது நீ யாருன்னு சொல்லுவேன். எப்படிப்பட்ட நண்பர்களோடு நீங்கள் பழகுறீங்க? எப்படிப்பட்ட சொந்தக்காரங்க கூட நீங்கள் பழகுறீங்க? எப்படிப்பட்டவங்களோடு உங்களோட உறவு இருக்கிறது? உறவு யாரோட இருக்கிறது? ஆண்டவரே, உண்மைதான் நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க இந்த உறவை விட்டால் தான் அந்த உறவில் நிலைச்சிருக்க முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, நீ யாராக இருக்கலாம், உன் வாழ்க்கையில் இயேசுவோடு இருப்பதற்கு தடையாக இருக்கிற எதுவாக இருந்தாலும் அதை அறுத்து விடு. ரூட் இட் அவுட், ரூட் இட் அவுட். யூ வாண்ட் தி பிளெஸிங் ஆஃப் காட். ஆண்டவருக்கு விரோதமாக உன்னை தவறான வழிகள் நடத்தி கொண்டு போகிறது யாராக இருந்தாலும் விட்டு விலகு, விட்டு விலகு, விட்டு விலகு. தனித்து நீ வாசம் பண்ணு. அதை பாருங்கள், என்ன அருமையான வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், எல்லாரும் வாசிங்க. 5வது வசனம். நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி, 2ஆம் அதிகாரம், வெளிப்பட 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்குவேன். த லைட் இஸ் கான். நீ மனம் திரும்பு. என்ன இடத்துலேருந்து விழுந்தாய் என்பதை உணர்ந்து நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டை உன்னை விட்டு நான் நீக்கி விடுவேன். விளக்கு போச்சுன்னா இருளுதாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற வெளிச்சம் இயேசு. அவருடைய முகத்தின் பிரசன்னம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த வெளிச்சம் போச்சுன்னா இருளுதாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த இடத்தில் விழுந்தாய் ஒரு வினாடி சிந்தித்து பார். எந்த இடத்துலேருந்து விழுந்தா மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. சாரி ஜீசஸ், நான் தப்பு பண்ணிட்டேப்பா, என்னை மன்னிங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேப்பா, என்னை மன்னிங்கப்பா. உலகத்தை காரல் மூடும், ஆனால் கர்த்தரோ உண்மையில் உதிப்பா. எலும்பு சாமக்காரனே, இயேசுவின் போர் வீரனே, நீ போராடும் காலம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, யாரோட நீ உட்கார்ந்துருக்க அது ரொம்ப முக்கியம். நீ உட்கார்ற இடம் முக்கியம். பாவியுடைய வழியில் உட்கார்றத, பரியாசக்காரன் உட்கார்றத நீ உட்கார்றத, or you are seated, or you are spending your time.
வேத வசனம் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 5:4 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தில் நான் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் என்று விழுந்தீர்கள். எங்கே விழுந்தீங்க? கிருபையிலிருந்து விழுந்தீங்க. நீங்கள் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை விட்டு பிரிந்தீர்கள் என்றால் கிருபையை விட்டு பிரிந்தீர்கள். கிருபையை விட்டு விழுந்தீர்கள் என்றால் அவ்வளவுதான். நீ கிறிஸ்துவை விட்டு பிரிந்தாய் என்றால் கிருபையை விட்டு பிரிந்தாய். கிருபையை விட்டு பிரிஞ்சா வாழ முடியாது. நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நான் இங்கே நிற்கிறேன்னா சுத்த கிருபை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. சில நான் பிளெயினில் போச்சவே ஃபுல்லி க்ரௌடட்னு சொல்லிடுவாங்க. ஃபுல்லி க்ரௌடட் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஆள் இருப்பான், இந்த ஒரு அது ஆனா பொண்ணால் நம்ம ஒன்றும் சாய்ஸ் பண்ண முடியாது. அவங்க வைக்கிற ஆளோடு நம்ம உட்காந்து ஆகணும். அவன் குடிக்கிறவனாக இருக்கலாம், இவனாக. நான் ஆண்டோட ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா நீங்கள் என் பக்கத்து சீட்டில் நீ உட்காருங்கப்பான்னு. அந்த க்ரௌடட் பிளெயினில் என் பக்கத்து சீட்டு எம்டியாக இருக்குங்க. இந்த அளவு என் ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு வேணால் பணம் எடுத்து நான் காட்டுறேன். இந்த அளவு என் ஜெபத்தை கேட்குற ஒரு தேவன் இருக்கிறார். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்ன இடத்துலேருந்து நீ விழுந்தாய், உனக்கு தெரியும், மனம் திரும்பு. மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை உன்னை விட்டு நான் நீக்கி விடுவேன். கிறிஸ்துவை விட்டு பிரிந்தாயா? கிருபையை விட்டு பிரிந்தாய். நிற்பது கர்த்தருடைய கிருபை. ஆண்டவரே நான் பலவீனமாக இருக்கிறேன் சொல்லுவேன், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாகி விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பலவீனம்தான் உன்னுடைய பலன், ஏனென்றால் உன் கிருபை பூரணமாய் விளங்கப் போகிறது. ஆகவே நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் நான் எவ்வளவு குண்டா இருக்கிறேன், எவ்வளவு பலமாக இருக்கிறேன், எவ்வளவு சாதித்தேன் இல்லை, என் பலவீனங்களை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. நான் பலவீனமாக இருக்கும்போது அவள் பலசாலியாக இருக்கார். when I am weak he is strong, when I am weak I am strong. I glory in my weakness because strength of God will be manifested. என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஏனென்றால் அவருடைய பலன் என்னிலே பூரணமாய் விளங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:9 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது ஐத்திக்கு என்று பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலிலே உட்கார்ந்து பவுல் நெடுநேர பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த துக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் தாய்ந்து 3ஆம் முத்தையிலிருந்து கீழே விழுந்து செத்தான், மரித்தான். எங்கே உட்காந்துருக்காரு? 3ஆவது மாடியில். எங்கே உட்கார்ந்தார்? ஜன்னலில் உட்காந்துருக்கார். என்ன பண்ணுறாரு? தூங்குறார். என்ன நடக்கு? பிரசங்கம் நடக்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எங்கே உட்கார்ந்துருக்கிற? பிரசங்கத்தை கேட்க வந்த நீ எங்கே உட்கார்ந்துருக்கிற? நல்ல நாற்காலி போட்டிருக்கே, நீ எங்கே உட்காந்து? நான் எங்கே தான் உட்காந்துக்க. உன் மனசு எங்கே இருக்குது? உன் மனசு எங்கே இருக்குது? வீட்டுக்கு கதவு போடணுன்னா போய் நாங்கள் சிக்கன் சமைக்கணுமே, ஆனால் வெளியே போகலாம், மத்தியானம் வெளியே போகலாம். எங்கே இருக்கு? ஆலயத்தில் இருக்கா? ஐத்திக்குவே ஆலயத்தில் இருக்கிறார். ஆனால் எங்கே இருக்கிறார்? 3ஆம் மாடி ஜன்னலில் இருக்கிறார். எதுக்கு ஜன்னல்? கொஞ்சம் கன்வென்ஷனை பார்க்கலாம், கத்திரமா ஒருக்கா வெளியே பார்த்துக்கலாம். கொஞ்சம் பேர் எப்படி இருக்காங்க, இங்கேயும் பார்ப்பாங்க வெளியும் பார்ப்பாங்க, இங்கேயும் பார்ப்பாங்க வெளியும் பார்ப்பாங்க. அவன் கான்சன்ட்ரேஷனே இருக்காது. எங்கேயும் பார்ப்பாங்க வெளியே எங்கேயும் பார்ப்பாங்க, செல்ஃபோனையும் பார்ப்பாங்க. விழுந்து செத்தாய், மாடியிலேருந்து விழுந்து சாகுறான். எவ்வளோ உயரத்துலேருந்து நீ விழுறியோ அவ்வளோ ஆபத்து. எவ்வளோ தூரம் நீ பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு விழுறியோ அவ்வளோ ஆபத்து. உள்ளே விழுந்தா 30 அடி, வெளியே விழுந்தா 300 அடி. எங்கே விழ போகிற? உள்ளே விழுந்தாலும் அடி, சர்ச்சுக்குள்ளே விழுந்தாலும் அடி, வெளியே அடிந்தால் பரம அடி. நீ எங்கே இருக்கிற? எங்கே உட்காந்துருக்கிற? ஜன்னலில் உட்காந்துருக்கியா? உனக்கு ஜன்னலில் உனக்கு என்ன வேலை சொல்லு? ஆலயத்தில் உட்காந்து பிரசங்கம் கேட்காம ஜன்னலில் உட்காந்து தூங்குற. டிவி பார்க்கறமே தூங்கலை, வெளியே போய் விளையாடுறதுமே தூங்கலை, சாப்பிட்ற சமயம் யாராவது தூங்குனீங்களா? யாராவது கை தூக்குங்க. அப்படி ஒரு ஸ்பெஷல் பீப்புள் யாராவது இருக்காங்களா? சாப்பிட்றதுமே தூங்குற இருக்காங்களா? யாரும் இல்லை. எப்போ தூங்குறாங்க? பிரசங்கம் கேட்கும் பொழுது. ஏன் இங்கே தாலாட்டா பாடுறாங்க தூங்குறதுக்கு, தாலாட்டா பாடுறாங்க பிரசங்கம் பண்ணுறவங்க. அந்த பாரத்தில் பொழுது விடிய வர பவுல் பேசுகிறான். அந்த சபைக்கு என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும். தீர்க்கதரிசன வார்த்தையை பேசுகிறான். ஜன்னல் இருந்து தூக்குனா கீழே விழுந்து செத்தான். ஆனால் பவுல் போய் அவரை தூக்குனாரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க சொல்கிறாங்க, பைபிள் வாசித்தா போதுங்க நல்ல தூக்கம் வருதுங்க. ஒரு பாஸ்டர் சபை அந்த சர்ச்சில் நல்ல தசமாக கொடுக்குற ஒரு கனி கொடுக்குற விசுவாசி ஐசியூவில் இருக்கிறாராம். அப்போ அவருக்கு என்ன தூக்கம் மருந்து கொடுத்தாலும் தூக்கமே வரலையாம். பாஸ்டர் கூட்டிகிட்டு போனாங்களாம். பாஸ்டர் எல்லா நாளும் பண்ணுற பிரசங்கத்தை
அந்த ஐசியூவில் பண்ணாரோ. அப்போ நல்லா தூங்குனாரோ. டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளோ ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து தூங்காத ஆள் உங்கள் பிரசங்கத்தில் தூங்குறாங்களே, அது என்ன விசேஷம்னு கேட்டாங்களா. அதுதாங்க இந்த உலகம். எல்லாத்துலேயும் தூக்கம் வராட்டு. பைபிளை தூக்கினா தூக்கம் வரும், முட்டி போட்டால் தூக்கம் வரும். ஒரு தூக்கத்தின் ஆவியும் துக்கத்தின் ஆவியும் மனுக்குலமே ஆண்டவரை விட்டு உன்னை பிரித்து கொண்டிருக்கிறோம். வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 5:24. சிசரா என்கிறவ தெபோராள் பாராக் அவங்கள்ட்ட தப்பி ஓடுறான். பெரிய படைத்தலைவன் தான் சிசரா, தப்பி ஓடுகிறான். யார் மடியில் விழுந்து யார்கிட்ட விழுந்து சாகிறான் தெரியுமா? யாகலுக்கு காலுக்கிட்ட விழுந்து சாகலைங்க, நல்லா தூங்குறான். ஆனால் நீ தப்பி ஓடுற மனுஷன், ஏண்டா அந்த பொண்ணு காலில் விழுந்து நீ தூங்குற? நீ எங்கே தூங்குற? நீ எங்கே தூங்குற? எதிரியுடைய காலிலே தூங்கி கொண்டிருக்கிறார். அதனால தான் ஆணி எடுத்தா நெற்றியில் அடித்தா வீரனை கொண்டு போட்டா. படைத்தலைவனை சிசரா சாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எதிரியுடைய காலடியில் விழுந்து தூங்குகிறான். தூக்கத்தின் ஆவி. ஜன்னலில் உட்கார்றது. எனக்கு ஜன்னலில் உட்காந்த ஒரு பொண்ணை தெரியும். அவள் எனக்கு தெரியுமா? அவள் தான் எசபேல். ஜன்னலில் உட்காந்தா அங்கே பார்க்குறா, யார் வரா? ஓ வரானா அந்த அந்த மந்திரி எகு வரானா? நிறைய லிப்ஸ்டிக் போட்டா, நிறைய கண்மை போட்டா, நிறைய தலை. என்னை பார்த்தா எட்டி பார்த்தா அப்படியே மயங்கிடுவாங்க. கொஞ்சம் ஆண்கள்லாம் எகு மாறிங்க எகிருவாங்கங்க. கீழே இதில் அடிச்சுட்டு போனான். அவளுக்கு மண்டை தான் கிடச்சி. மீதெல்லாம் நாய்க்கு பிரியாணி ஆச்சு. ஜாக்கிரதை. ஜன்னலில் உட்காந்து உடைய முக கவர்ச்சியினால் யாரையா வஞ்சிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, உங்கள் முக கவர்ச்சினால் வஞ்சிக்கப்படாத நல்ல திணாற்றல் உள்ள ஆண்கள் இருக்கிறாங்க உலகத்தில். எல்லாரும் முக கவர்ச்சியினால் விழுந்துருவாங்க நினைக்காதீங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையா, இயேசுவின் அழகை உன் முகத்திலே பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பல வர்ண ஹேர் கொடுத்துருக்காரு ஆண்டவர் உலகத்தில் பலருக்கு. நமக்கு மட்டும்தான் கருப்பு அழகான ஹேர் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. இயற்கையாகவே நம்ம உதடுகளை அழகாக வச்சுருக்காரு ஆண்டவர். நிறைய பேர் உதடு பார்த்திங்கன்னா கருன்னு இருக்கும். நமக்கு அழகான உதடு வச்சுருக்கான். அதுக்கு மேலே கலர் அடிக்க தேவையே கிடையாதுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, செவருக்கு தான் கலர் அடிப்பாங்க. அது வாய்க்குமா கலர் அடிப்பாங்க, கொஞ்சம் ஒரு வாய்க்கு கூட கலர் அடிக்கிறாங்க. எங்கனாலும் அடிங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லாதீங்க, நீ என்னை அழகாக படிக்கலை அதனால் நான் அடிச்சுக்கிறேன்னு சொல்லாதீங்க. நீ பிறந்தது மேல் இது மேலே அழகாகவே கர்த்தர் உன்னை படிச்சுக்க. God made never a mistake in your life. You are so beautiful. You are so beautiful. உன்னை அழகாக ஆண்டவர் படிச்சிருக்கிறாரு. அதுக்கு மேலே அழகு மெருக்கூட்ட தேவை கிடையாது. உலகத்தை வெறுத்து ஆண்டவர் பின்னால் நம்ம வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, நீ ஜன்னலில் உட்காந்துருக்கியா? விழப்போகிற ஜாக்கிரதை. ஜன்னலில் இருக்கிறவங்க விழுந்துருவாங்க. நீ எங்கே தூங்குற? நீ எங்கே தூங்குற? உன் பேர் டிலே, நீ சாம்சனா? நீ எங்கே தூங்குற? பராக்கிரமசாலி நீ எங்கே தூங்குற? டிலேல மடியில் நான் தூங்குறேன். சாவு போ. நீ கருவல் தோன்றும் முன்பே உன்னை கர்த்தர் கண்டு அம்மாட்ட சொன்னார், அவன் பலசாலியாக இருப்பான். சீரிடத்தில் பிறந்தவர்களை அவனை மாதிரி பலசாலி ஒருவனே இல்லை. ஆனால் எவ்வளோ அபிஷேகம் இறங்கும் போது அவன் உழுக்கனா போதுங்க, பட்டணத்தை கேட்ட தூக்கிட்டு போவான். அவன் உழுக்கனா போதுங்க, 1000 ஆட்களை ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பில் அடிப்பான். எங்கே தூங்குற? டிலேலால் மடியிலே நான் தூங்குகிறேன். அது தூக்கம் இல்லைங்க, அது மயக்கங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஏன் அவனுக்கு மண்டையில் இருக்க முடியை வெட்டி கண்ணை புடுங்கு வரையும் தூங்கி இருக்கிறான். The sin will make you blind, sin will make you grind. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் உன்னை அரைக்கும், உன்னை குருடாக்கும். காரணம், எங்கே நீ தூங்கி கொண்டிருக்கிறாய்? நீ எங்கே உட்கார்ந்து இருக்கிறாய்? Where you are seated in your lonely time. ஒரு ஆளை பற்றி கேட்டேன், பரிசுத்தவானை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அவர் சொன்னார், ஒரு மனிதன் தனியாக இருக்கும் பொழுது என்ன செய்கிறானோ அவன் தான் பரிசுத்தவான். என்ன செய்கிறான் அது பரிசுத்தவானை நிர்ணயிக்கும். ஒரு நாள் உங்கள் மனைவி உங்கள் கூட இல்லையா, உங்கள் பிள்ளைகளும் இல்லையா, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்களா, என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் யாருமே இல்லையா, நீங்கள் தனியாக இருக்கீங்களா, என்ன பண்ணுவீங்க? அதுதான் நீ. யாரும் பார்க்காவிட்டார் என் தேவன் என்னை காண்கிறார். இந்த அறையில் அவர் என்னோடு கூட இருக்கிறார். யோசேப்பிட்ட பார்த்து போத்திபார் மனைவி சொல்ல, டேய் யாரும் இல்லைடா, என் கணவன் கூட இல்லைடா. உனக்கு யாரும் இல்லைங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.
இந்த பொல்லாங்கை நான் செய்வது எப்படி? அதனால தான் அவன் யோசேப்பு டேட் டு பி எ ஜோசப். ஒருவர் ஒன் ரூமில் இல்லைனா, ஒருவர் என் கூட இல்லைனாலும் என் ஆண்டவர் என்னை பார்க்கிறார். இந்த பாதகத்தை நான் செய்யக்கூடாது, இந்த பாதகத்தை நான் செய்யக்கூடாது. பாதகம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பாதகம் இருக்குது. அது உங்களுக்கு என்ன பாதகம்னு உங்களுக்கு தான் தெரியும். உன் தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, எப்படிப்பட்டவள் விழுவார்கள் என்று சொன்னேன், எப்படிப்பட்டவங்க விழமாட்டாங்கன்னு சொல்லிட்டு என் செய்தியை நான் முடிக்க நான் விரும்புகிறேன். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ சல்லடையெல்லாம் சலிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை, ஆமோஸ் சாப்டர் 9 verse 9, இஸ்ரவேல் வம்ச ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன், ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. எதுங்க விழாது? சத்தமாக சொல்லுங்க, எது விழாது? கோதுமை மணி விழாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருட்ட சொல்லுவார், லூக்கா 22:33, சாத்தா உன்னை சொலகில் படுக்கிறது போல புடைக்கிறதுக்கு என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டான், ஆனால் நானும் உனக்காக நான் ஜெபம் பண்ணினேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, கோதுமையை புடைக்கிறது போல சாத்தான் புடைக்க விரும்புகிறார். நீங்கள் யார் சொல்லுங்க? நான் ஒரு கோதுமை. நீ கோதுமையா? நீ பதறா? காற்றடித்தால் பறக்கிறது பதர், காற்றடித்தாலும் பறக்காமல் இருக்கிறது கோதுமை. ஹல்லேலூயா. ஐ வாண்ட் டு பி எ வீட் நாட் எ ஷெஃப். நான் ஒரு இப்போ பதராக இருக்க விரும்பலை, நான் கோதுமையாக இருக்க நான் விரும்புகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, பேதுரு அவன் வீட் அதோட கோதுமையாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவனில் கொஞ்சம் பதர் இருந்தது. ஆண்டவர் வீசுவாராம், வீசி பதரை அகற்றிட்டு கோதுமையாக மாற்றுவாராம். அவனுக்குள்ள ஒரு பதர் இருந்தது. அது என்ன தெரியுமா? பயம். எல்லாத்துலேயும் ஜம்பிங் பர்சனாலிட்டி. கடலில் நடந்துட்டான், மருவமலையில் நின்றுட்டான், எல்லாரும் குணமாக்க கூட இருந்துட்டான், எல்லாம் பண்ணான். சிலுவைக்கு இயேசு போகும்போதும் சொல்லுவான், வேண்டாம் உங்களுக்கு வேண்டாங்க, ஏன்னா நீங்கள் போனால் நான் வரணும்ல, அதனால தான் வேண்டாம். நீங்கள் தனியாக போன போங்க, ஆனால் என்னை கூட்டிகிட்டுலாம் போவீங்க, அதனால் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஆனால் சொன்ன அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொன்னார். அந்த நேரம் முதல் இவனுக்குள் இருந்த கோதுமை பதறாய் போகிறது. ஆனாலும் ஒருவர் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? கோதுமையை புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைப்பான், ஆனாலும் நான் உனக்காக நான் ஜெபம் பண்ணினேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பொண்ணு சொல்வாடி, ஏய் நீ இயேசு கூட இருந்தவன்டா. நான் இல்லவே இல்லை. ஆமாம், கர்த்தர் கூட இந்த பிள்ளை கிளப்புக்கு போனால் சில சொல்ல தான் செய்வாங்க, நீ கிறிஸ்தவனாக இருந்து பண்ணுறிய, நீ கிறிஸ்தவனாக இருந்து பண்ணுறிய. என்ன தெரியுமா? உலகத்துக்கு தெரியும் நீ ஒரு கோதுமை மணி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பேதுரு இன்னொருத்தையும் சொல்லுவான், நீ இயேசு கூட என்ன ஒரு தடவை விட மாட்டாங்க, 4 பேர் நீ போக போக 4 பேர் உன்னை மீட் பண்ணுவாங்க. ஐயோ உங்களை அங்கே பார்த்தோமே, உங்களை இங்கே பார்த்தோமே, நீங்கள் இங்கே என்னங்க பண்ணுறீங்க? நடித்து பாருங்கள், கொஞ்சம் நடித்து பாருங்கள். கிறிஸ்தவம் மட்டும் நடிக்க முடியாதுங்க, நடிக்க முடியாது. கொஞ்சம் நடிப்பீங்க, சாயம் வெளிச்சு போகும், கொஞ்சம் கலந்து சாயம் வெளிச்சு போயிடும், அடுத்த ஆண்டவர் முகமுடியும் கிழிச்சு போடுவார். டோன்ட் ஆக்ட். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஆக்டிங், இஸ் அ ரியாலிட்டி. நடிக்காதீங்க, உண்மையாக வாங்க, உண்மையாக வாங்க. ஆண்டவரே உமக்காகத்தான் நான் வாழ்கிறேனப்பா, உண்மை போல் நான் மாற விரும்புகிறேனப்பா. என்னோட இருக்க பதற நீக்கிருங்கப்பா, பதற நீக்கிருங்கப்பா. என்னை கோதுமையாக நீங்கள் மாற்றுங்கப்பா, என்னை கோதுமையாக என்னை மாற்றுங்கப்பா. வேத வசனம் சொல்லுது பிரியமான கர்த்தரே, கோதுமை மணி பூமியில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆனால் மிகுந்த பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆர் யூ ரெடி டு டை? என்ன பத்மா, நாங்கள் சாகணும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நீ இயேசுவோடு மரித்தாயானால் இயேசுவோடு பிழைத்திருப்பார். அவரோடு பாடுகளை சகித்தோமா அவரோடு ஆளுகை செய்வார். வாழ்கிறது நான் அல்ல. அன்றைக்கி ஞானஸ்தானம் செத்துட்டேங்க, நான் வெளியே வந்த பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு வாழ்கிறது நான் அல்ல, எனக்குள்ளே இயேசு வாழ்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குள்ளே இயேசு வாழ்கிறார். ஹல்லேலூயா. யாராவது இந்த பிரசங்கம் என்னத்தான் பற்றி பேசுகிறாங்கன்னா நீங்கள் தான், ஏன்னா உங்கள் மனசாட்சி சொல்லுது, நான் சொல்லலைங்க, உங்கள் மனசாட்சி சொல்லுது. நீங்கள் இல்லைன்னா ஏன்? இஃப் யூ டோன்ட் ஹவ் ஃபெதர் இன் யுவர் ஹேர், ஒய் யூ மஸ்ட் ஒரி அபவுட் இட். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒத்து வரலைன்னா சந்தோஷப்பட்டு கடி கூறுங்கள், நீங்கள் 100க்கு 100 கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா.
ஏதாவது சொன்னப்போ அந்த உடனே கோவம் வந்து போயிடுவாங்க. நீங்கள் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன நாங்கள் நஷ்டம்? போகிறவங்களுக்கு தான் நஷ்டம், போகிறவங்களுக்கு தான் கஷ்டம். ஆனாலும் பிரியமான கத்தேப்பலே, கொஞ்சத்தில் உண்மை இருக்கிற அநேகத்தில் கத்தர் அதிகாரி ஆக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கத்தருடைய பிள்ளையா, ஆண்டவர் சொன்னார், வாழ்கிறது நீ அல்ல, உனக்குள்ள இயேசு வாழ்கிறார். அல்லேலூயா. வாழ்கிறது யார்? நீயா? இல்லை, உனக்குள்ள இயேசு வாழ்கிறார். இயேசு எனக்குள்ளே, அதான் எனக்கு இருக்க நம்பிக்கை. வாழ்கிறது நான் அல்ல, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விழமாட்டா. ஏன் தெரியுமா? கற்பாறையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறாய். சத்தமல்ல சொல்லுங்க. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேறு அஸ்திபாரம் வெறும் மணல் தான். நான் கிறிஸ்துவிலே கட்டப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவில் கட்டப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்துவில் கட்டப்பட்டிருக்கீங்களா? எத்தனை புயல் அடிக்கலாம், எத்தனை அலை மோதலாம், எத்தனை எதிர்ப்பு வரலாம், 1000 10,000 உனக்கு எதிராக வரலாம், அது அணுகாது, அணுகாது, ஒரு நாளும் அணுகாது, ஒரு நாளும் அணுகாது. கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய வருகையிலே நம்ம போகணும். அல்லேலூயா.